ஹாய் கைஸ், குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன் குட் ஆஃப்டர்நூன். இதையும் சீரியல் ரிவ்யூ பார்க்க எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ நம்ம சேனலை அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதையும் சீரியல் எபிசோடு இன்றைக்கி எப்படி போச்சு கைஸ்? ஒரு பக்கம் சிரிப்பாக தான் இருக்குது, ஒரு பக்கம் எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. மித்ராவின் ஆட்டம் ஆரம்பம் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சிருந்தேன் சனிக்கிழமை. அது எனக்கு ஒரு டவுட்டு கைஸ். அதாவது எனக்கு இது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கள். அதாவது நான் இதுக்கு முன்னாடி நான் வீடியோ போடும்போதெல்லாம் இதயம் சீரியல் ஃபோட்டோ வச்சு அதை எஃபெக்ட்ஸ் போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணி ரிவ்யூ போடும்போது 1000-2000 வியூஸ்லாம் போயிருக்குது கைஸ். இப்போது ரிவ்யூ ஃபேஸை காமிச்சு டேரெக்டாக நம்ம ரிவ்யூ போடுறோம், 100-200க்கு மேலே தாண்டவே மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. நிறைய ஷேர் பண்ணுங்கப்பா. ஷேர் பண்ணிங்கன்னா தானே எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். உங்களுக்காக தான் நம்மளும் ரிவ்யூ போட்டுட்ருக்குறோம். ஏன்னா எனக்கெலாம் இந்த சீரியல்லாம் பார்க்கணுன்னு அவசியமே இல்லை கைஸ். சரியா? நம்மளுக்கு இருக்கிற வேலை இதில் சரி நம்மளோட வியூவர்ஸ்க்காக சில பேர் நாடகங்களை திட்டி யாராவது போட மாட்டாங்களான்னு ஏங்குவாங்க. நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். எங்கள் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா நாடகத்தை பார்க்கும்போதே திட்டுவாங்க, இவன் என்ன இப்படி பண்ணுறான், இவன் என்ன இப்படி பண்ணுறான். சரி, இதையே நம்ம ஒரு இதாக எடுத்து பேசினா என்ன அப்படின்னு நம்மளுக்கு ஒரு தாட்டு வரும் இல்லைங்களா? ஸோ அதன் பேஸில் தான் சரி நம்ம நாடகத்தை திட்டி போடலாம். சரியா? நல்லது நடந்தால் நல்லதாக பேசுவோம். நம்மளுக்கு பிடிக்காத மாதிரி சீன்ஸ்லாம் ஏதாவது இருந்துச்சுன்னா, கதை நல்லா வேறு எதையோ பயணத்தை நோக்கி போச்சு அப்படின்னா நம்ம திட்டி போடலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வந்தால் நம்ம இந்த இதையே போட்டுட்ருக்கோம். ஸோ வியூஸே போக மாட்டேங்குது. நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ இருந்த ஒரு வியூஸ் இது இப்போ போக மாட்டேங்குது. சரி, ஓகே, டன். அவ்வளோதான், நம்ம கொடுத்து வச்சது அவ்வளோதான் நினச்சிக்க வேண்டியதான். ஓகே கைஸ், வேறு என்ன? எபிசோடுக்கு போயிடலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நிறைய ஷேர் பண்ணுங்கள். உங்களோட நிறைய குறைகளை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்றைக்கி எபிசோடு எப்படி போச்சு அப்படின்னா கேவலமாக போச்சு. உண்மையிலேயே ரொம்ப கேவலமாக தான் போச்சு. அந்த ஹீரோயினை இந்த பல்லவின்றவங்களை எங்கிட்டிருந்து பிடிச்சாங்கன்னே தெரியல. ஒரு விஷயம், ஜனனியை மாற்றினது. ரெண்டாவது விஷயம், கேவலமான ஒரு செயல். சரியா? அவங்க வேறு நாடகத்துக்கு போயிட்டாங்களா இல்லை என்ன கான்செப்டு எதுன்னே தெரியல. சரியா? இந்த பொண்ணை கொண்டு நடிக்க வச்சது நடிக்க வைக்காமையே இருந்திருக்கலாம். அதுக்கு அந்த வேறு யாரையாவது கொண்டு கூட நடிக்க வச்சுருக்கலாம். ஒரே ரியாக்ஷன் அந்த ஃபேஸில் பார்த்தீங்கன்னா எதுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கோபம்னா இப்படி ஒரு ஆக்ரோஷமாக பார்க்குறது, ஒரு சிரிப்புனா சிரிக்கிறது, இல்லாட்டினா சாந்தமாக இருக்கிறதுனா ஒரு சாந்தமாக இருக்கிறது, இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி பண்ணுறாப்புல. அதாவது இந்த கார்த்திகை தீபத்தில் ரேவதியோட நடிப்பு எனக்கு கொஞ்ச நாளாக பிடிக்காமையே இருந்துச்சு. என்னடா சேலையை கட்டிட்டு ஒரு பொம்மையை கொண்டு நிற்க வச்சுட்டாங்க, பொம்மை மாதிரியே நடிச்சிட்டு இருக்கா, ஃபேஸில் ஒரு ரியாக்ஷனே இல்லை, கையை கால ஒரு ஏதாவது ஒரு அசைச்சாதானே கேஸ் நடிப்புக்கு நல்லாயிருக்கும். எப்போ பார்த்தாலும் சேலையை பொம்மை மாதிரி கட்டிகிட்டு வந்துட வேண்டியது, டைலாக் 4 டைலாக் பேச வேண்டியது. என்னது இது? உடம்பு, அதாவது நடிப்புனா உடம்பு ஃபுல்லாக இருக்கணும் கைஸ், அதுதான் நடிப்பு. புரியுதுங்களா? இவன் பார்த்தீங்கன்னா எல்லா சீன்ஸுக்குமே ஒரே ரியாக்ஷன். ஆதிமே ஒரு கோயிலுக்கு போகிறாங்க, அங்கே கோயிலுக்கு போகையில் அந்த வேனில் நடக்கிற சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னமும் இப்போ தான் லவ் பண்ணுற ஜோடியை காமிக்கிற மாதிரி டேரக்டர் நம்மளை காமிச்சிட்ருக்காரு. ஒரு அதாவது காரில் போயிட்டுருக்குறாங்க, அந்த பாட்டு பாடுற செட்டு வேலை செய்யலையாமா. உடனே இவங்களாம் பாட்டு போட்டி நடத்தி பாட்டு பாடி இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பாரதியை பாட சொன்னோடனே அந்த மாதிரி பிகு பண்ணுமே, எதை சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், நான் பண்ண மாட்டேன், நான் இது பண்ணவும் மாட்டேன், செய்யவும் மாட்டேன், யாரையும் நான் பண்ண விட மாட்டேன், நானும் பண்ண மாட்டேன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் அந்த பொண்ணு இருக்குது, கூமுட்டை. உடனே பாட்டு பாட சொல்கிறேன், பாட்டு பாட மாட்டேன்ட்டா. அப்புறம் ஏன் பாட்டு பாடுறது பின்னாடி சீட்டில் உட்காந்து பாடினா எனக்கு கேட்காதா? இந்த சாரதாவும் இந்த பாட்டியை நல்லா சகுனி வேலை பார்க்குறாங்க. ஏன் பின்னாடி உட்காந்து பாடினா பாட்டு கேட்காதா? யாருக்குமே அங்கே காது கேட்காதா? அவளை கொண்டு முன்னாடி தள்ளி விட்டு அந்த பையனை கொண்டு போய் பின்னாடி போட்டு விட்டு 2 பேர்த்தையும் சோடியாக உட்கார வச்சு, அது என்ன கேஸ் 4 லைன் தான், அது வாயை கூட ஒழுங்காக அசைக்கலை. என்ன நடிக்குது இந்த பொண்ணுன்னே எங்களுக்கு தெரியல. எத்தனை பேர் இருக்கிறாங்கடா தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா நடிக்கிறதுக்கு உயிரை கொடுக்கறது கூட நடிக்கிறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க.
எங்கிட்ட இருந்தோ கொண்டு வந்து தெலுங்கில் நடிக்கிறவங்கள கொண்டு வந்து உயிரை வாங்கிட்டு இருக்கிறீங்க, எங்கள் உயிரை. ஒரு வாய் அசைக்க தெரியல, ஒரு மண்ணாங்கட்டியும் பண்ண தெரியல. ஐயோ சாமி, முடியல எங்களால். இந்த மூஞ்சி முகரையும் பார்க்கறதுக்கு நாங்கள் செவனேன்னு இதையும் சீரியலே பார்க்காம இருக்கலாம். உடனே நல்லா அந்த 4 லைனை பாடினதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு நடிப்பை பாருங்கள். நீ சூப்பராக பாடினம்மான்னு அந்த பையன் வந்து கிஸ் பண்ணுறான். இவ உடனே இந்த தமிழ் என்ன சொல்லுது, நீ பாட்டியோடு சேர்ந்து சினிமாவுக்கு பாட போயிடும். போதும் சாமி, இந்த அம்மனியோட நடிப்பு திறமையை நாங்கள் சீரியலில் பார்த்தே நொந்து கிடக்குறோம். நீ சினிமா வரைக்கும்லாம் போய் எங்களை கழுத்தை அறுக்காதீங்க ராசாத்திகளா, உங்களை கையெடுத்து கும்பிட்றோம். அப்புறம் வேற என்ன, அப்புறம் எல்லாம் கோயிலுக்கு வராங்க. நான் தான் சொன்னேன்ல கை, சனிக்கிழமையே எல்லாம் வெயிட் பண்ணி பாருங்கள், மித்ரா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிகிட்டு இருப்பா, மித்ரா சுதாவரும் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா. கரெக்டாக வண்டி போயிட்டு இருக்குது, பின்னாடி பிரேக்கை போடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, அந்த ரஜினிகாந்த் பாட்டை போட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க, பிரேக்கை போடுறாங்க, இப்போ போய் அவன் மடியில் உழுகுறா. ஐயோ சாமி, எங்களால் பார்க்க முடியலடா இதெல்லாம். சரியா, நிறுத்திக்கோங்க போதும். இவங்க ரொமான்ஸுக்கெலாம் நாங்கள் பார்க்கறதுக்குலாம் ஐடியா இல்லை. கதையை கரெக்டாக கொண்டு போனீங்கன்னா போதும். அவன் கழுத்தில் கிடக்கிற சாவியை வச்சு அந்த பூட்டை திறந்து டைரியை படிக்க வச்சா கதையே முடிஞ்சு போச்சு. இதுக்கு போட்டுக்கிட்டு காஞ்சிபுரம் போகிறாங்க, வேன் எடுக்கிறாங்க, 2 பேர்த்துக்கு வேனுக்குள்ளேயே ரொமான்ஸை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. தேவையில்லாத நேரத்தை கழிக்கிறாங்க, நேரத்தை இழுக்கிறாங்க, நேரத்தை நல்லா திங்கிறாங்க. அது மட்டும் நல்லா தெரியுது. உடனே இளநீ குடிக்கிறதுக்கு ஒரு இடத்துல வண்டியை நிப்பாட்டுறாங்களாமா. இவர் கீழே இறங்கி வர்றாராமா. அந்த குளத்தை பார்த்த உடனே அவங்க அம்மா ஞாபகம் வருதாம்மா. அது அந்த சீன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா கேஸ்? அவங்க அம்மாவும் ஆதியும் சண்டை போட்டே வருவாங்க, பார்த்துருக்கீங்களா? இவன் வந்து பாரதியை வேணான்னு சொல்லிக்கிட்டே வருவாள். சொல்லும்போது இவன் கேட்க மாட்டான்னொடனே இவ போய் நான் அவளை தானே உனக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லைன்னு சொல்லி தற்கொலை பண்ண போவா பார்த்தீங்களா? அப்போ வாசு தான் காப்பாற்றுவான். நீ அவனும் தண்ணிக்குள்ளே குதிப்பான். ஆனால் அவன் சொல்லுவாள், காப்பாற்றுன பிறகு என்னை வேறு யாரோ காப்பாற்றினாங்க ஆதி, வேறு யாரோ தண்ணிக்குள்ளே விழுந்தாங்க, நான் விழுந்தப்ப அப்படின்னு சொல்லுவாள். வாசு தான். அந்த சீன் வந்து இவருக்கு ஞாபகம் வருதாம்மா இறங்கின உடனே. அதுக்கப்புறம் கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலேருந்து இறங்கினோடனே அப்படியே மூட் அவுட்டாகவே போகிறான். உடனே ஆதி மூஞ்சியை பார்த்தீங்களா, ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுதா, பார்த்தியா, இதுக்குத்தான் நான் சொன்னேன், இதுக்குத்தான் நான் இங்கே வரலான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னமோம்மா, ஆனால் இருந்தாலும் எனக்கு ஒரு பயமாகவே இருக்குது அப்படின்னு அவன் சொல்கிறான். அந்த கூமுட்டை பார்த்தா கோயிலுக்குள்ளே வரும்போதே வந்து யார், மித்ரா ஃபேமிலி ஃபுல்லாக அங்கே தான் இருக்குது. மீனா, அந்த கிழவி, சுதாகர், அந்த குட்டி குழந்தை மித்ரா, அபிதான் அங்கே எஜுகேஷனல் டூர் போயிட்டாலே, யார், மனோவோட, இவங்க எல்லாம் அந்த கோயிலுக்கு வந்திருக்குறாங்க. இவங்க இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு முன்னாடியே சுதாகர் வந்து ஐயருக்கு பணத்தை கொடுத்து இந்த மாதிரி எல்லா வேலைத்தனத்தையும் பண்ண வச்சுட்டாப்புல. அது மொதல் வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மாலை மாற்றுறது. சரியா, அந்த மாலையை வந்து பொட்டை வச்சு மாலை. கைஸ் எனக்கு ஒன்று புரியல. ஆக்சுவலாக இவங்க கல்யாணம்னா என்ன நினைக்கிறாங்க சீரியலை பொறுத்தளவு? இந்த தாலி கட்டினா தான் கல்யாணமா? நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள் கைஸ். ஒரு ஆம்பளை ஒரு நெத்தியில் ஒரு பொண்ணு நெத்தியில் பொட்டு வச்சாலே அது பாதி கல்யாணம் கைஸ். மாலை மாற்றினாலே முழு கல்யாணம் கைஸ். மாலையை மட்டும் மாற்றுவாங்களாம்மா, புருஷன் முன்னாட்டி இல்லையாம்மா? என்னடா இது நியாயம் கைஸ்? நல்லா நீங்கள் யோசித்து பாருங்கள். தாலி கட்டினா மட்டும் கல்யாணம் இல்லை கைஸ், மாலை மாற்றிட்டாங்கனாலே அவங்க தான் புருஷன் முண்டாட்டி. அதையே இந்த கூமுட்டைகளுக்கு தெரிய மாட்டேங்குதுன்னே தெரியல. ஐயர் வந்து மாலையை மாற்ற சொல்கிறாப்புல, உடனே வந்து அங்கே ஒரு சாமியார் வந்துடுறாரு. நான் தான் சொல்லலையா கைஸ், ஜீ தமிழை பொறுத்தளவு சாமியார் உடனே வந்து நினச்ச நேரத்தில் வந்துடுவாங்க. நினச்ச நேரத்தில் வந்து கெட்டவங்களுக்கு எதுவும் சொல்ல மாட்டாங்களாமா, நல்லவங்களுக்கு சொல்லுவாங்களாமா, குறி சொல்லுவாங்களாமா, இதை செஞ்சால் இது நல்லா இருக்குன்னு சொல்லி சீரியலில் மட்டும்தான் சாமியார் உடனே வந்து நல்லது செய்வாங்க. சரியா, அதே மாதிரி இந்த சீரியல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமியார் வந்து உட்காந்துருக்காரு. இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்காராமா. கரெக்டாக மாலை மாற்ற வரையில் ஏற்கனவே வந்து அவர் தியானத்தில் இருக்கிறவராமா. தியானத்தில் இருக்கிறவரே வந்து இந்த நிகழ்ச்சியை கண்டு கண்ணை முழிச்சு எந்திரிச்சு வந்து நின்று நான் நிற்கிறாருப்பா. அதோடு முடிச்சிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ், இன்றைக்கி எபிசோடு இவ்வளோதான். பார்க்கலாம், காஞ்சிபுரத்தில் ஒரு மாற்றங்கள் வரும்னு சொல்லி கிளவி கூட்டிகிட்டு போயிருக்குது. சரியா, இனி என்ன மாற்றம் வருமோ? ஒன்று ரெண்டு விஷயந்தான். இவனுக்கு ஞாபகம் வந்து பாரதியும் ஆதியும் புருஷன் முண்டாட்டியாக இங்கேருந்து போவாங்க. இல்லை ஞாபகம் வராமல் கதையை இழுத்தடிச்சாங்கன்னா மித்ராவி இவனு தான் போவாங்கன்னு நாட்டிருக்குது. ஏன்னா சுதாகர் வந்து அப்படித்தான் சொல்கிறான்.
நீங்கள் இங்கேருந்து போகல ஆதியும் நீயும் ஒன்றாத்தான் போவீங்கன்னு அவன் சொல்கிறான். அவன் என்ன சொல்கிறா, நீயும் ஆதியும் ஒன்றாத்தான் போவீங்க. போல 2 பேர்த்துல 2 ஜோடியில் யாரா ஒன்றா போவீங்கன்னு எங்களுக்கே தெரியலடா, முடியலடா சாமி. சரியா? அப்புறம் வேறு என்னப்பா, எங்களுக்கு எல்லாருமே விருப்பப்படுறது ஆதியோட பாரதி தான் சேரணும்னு விருப்பப்படுவாங்க, அதுதான் உண்மை. சரியா? பார்க்கலாம். நீ இப்போ தான் குளத்துக்கிட்ட வந்து இவருக்கு ஞாபகம் வந்திருக்குது. இனி எங்கெங்கே கூட்டிகிட்டு போய் என்னென்ன ஞாபகம் வருமோ. ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு மட்டும் சொல்லுங்கப்பா. இவங்க குளத்தை பார்த்தோன்னே ஞாபகம் வருதில்ல, அவங்க அம்மாவோட சேர்ந்து ஓடி அந்த காப்பாற்றுற இதெல்லாம் வருதில்ல, அதை ஏன்டா ஒரு மாதிரி நெகட்டிவ் ரோலாக காமிக்கிறீங்க? பாசிட்டிவாக காமிங்கடா. அவங்க அம்மாவை தானே காப்பாற்ற போகிறான், அதுக்கு கூட ஒரு நெகட்டிவ் ரோலா? அதை கொஞ்சம் பாசிட்டிவாக காமிங்களே. சாரதாவை தானே காப்பாற்ற போகிறான். ஐயோ சாமி, உண்மையிலே இதயம் சீரியல் பார்க்குறவங்கள பைத்தியக்காரங்களாம் ஆக்கிடுவீங்கடா, அது மட்டும் கன்ஃபார்ம். சரியா? சரி கைஸ், பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். நீ காஞ்சிபுரத்துலேருந்து இந்த ஜோடி போகுதா இல்லை இந்த ஜோடி போகுதா அப்படிங்கிறது தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் உங்களோட நிறை குறைகளை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கார்த்திகை தீபம் ப்ரோமோ பார்த்தேன் இன்றைக்கி. அந்த பணத்தை எடுத்தது வந்து அவள் சித்திக்காரியை கண்டுபிடிச்சாங்களா என்னன்னு தெரியல. இங்கிட்டு வீரா சீரியலில் விஜி வந்து மாறனை வந்து கொல்றதுக்காக ஆள் அனுப்பியிருக்காப்புல. அதை இது பண்ணி மாறன் வந்து ஜெயிச்சு வந்து விஜயை வந்து காட்டி கொடுக்கணும், அதுதான் எங்களுக்கு. இவன் டேரக்டர் என்ன ட்விஸ்ட் வச்சுருக்கான்னு தெரியல. அப்புறம் கெட்டி மேளத்தில் மறுவீட்டு அழைப்பு ப்ரோமோ பார்த்தேன், ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க. ஆனால் வெற்றி வராத மாதிரியே இருக்குது கைஸ், அந்த சீனில் வெற்றி இல்லாத மாதிரி தான் இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? அப்புறம் வேறு என்ன சீரியல்ப்பா? வாரிசு செம சூப்பர். அதுக்கப்புறம் மனசெல்லாம், அதுக்கப்புறம் மௌனம் பேசியதே, அது சூப்பராக போயிட்டுருக்கு. இதுக்கு இடையில சின்னஞ்சிறு கிளியே இன்னையிலேருந்து ஸ்டார்டிங்காக இருக்குது கைஸ், பார்க்கலாம். அது என்னப்பா எனக்கு ஒரு டவுட்டு, விளம்பரத்தில் போடும்போதெல்லாம் ஹீரோயின் வந்து கருப்பாக இருந்தாங்க, நாடகத்தில் போடும்போது ஹீரோயின் சிகப்பாயிட்டாங்க. ஒருவேளை மேக்கப் பண்ணி கொட்டிட்டாங்களோ? நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்கள். படபட செல்ல கிளிதான்னு சொல்லி அந்த ஆடு போடும்போது ஹீரோயின் மூஞ்சியை காமிங்களே, நார்மல் ஃபேஸ் மாதிரி இருக்கும், நம்ம எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி இருக்கும். இப்போ விளம்பரம் போட்டுட்ருக்குறாங்க, அப்படியே ஹீரோயின் ஃபேஸ் வந்து பொலிவு, புத்தம்புது பொலிவு மாதிரி இருக்குது. பார்க்கலாம். ஆனால் எனக்கு வந்து சின்னஞ்சிறு கிளியில் வந்து அர்ச்சனா நடிச்சிருக்காங்க, அதாவது திருமதி செல்வத்தில் நடிச்சிருப்பாங்கள்ல, சஞ்சீவ் கூட. திருமதி செல்வம் அர்ச்சனா, திருமதி செல்வம் நாடகம் சூப்பர் நாடகம், அதில் நடித்த அர்ச்சனா இதில் நடிச்சிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக நான் அந்த சீரியல் பார்ப்பேன். ஏன்னா எனக்கு வந்து அவங்களோட நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அர்ச்சனாவோட நடிப்பு. அதான் அபிதா குஜலாம்பாள் சேது படத்தில் நடித்த ஹீரோயின் தானே, அவங்க தான். எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும், நல்லா நடிப்பாங்க, ஒரு போல்டான கேரக்டர், நல்லா சூப்பராக இருக்கும். திருமதி செல்வத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அருகாமனையை தூக்கிட்டு இப்படிலாம் மிரட்டுற சீன்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா இப்போயும் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவங்க நடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக நான் சின்னஞ்சிறு கிளியே பார்ப்பேன், அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சரியா? ஓகே. வேறு என்னப்பா, உங்களோட நிறை குறைகளை சொல்லுங்கள், சொல்லிக்கிட்டே இருங்க, நிறைய ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாமா?